உலகம் பூரா எலக்ட்ரிஃபைட் ஆயிட்டு இருக்கு. கார், பஸ், ட்ரக்குன்னு எல்லாமே எலக்ட்ரிக் எனர்ஜிக்கு மாறிட்டு இருக்கு. ஏன் எலக்ட்ரிக் ஏர்கிராஃப்ட் ரிசர்ச் கூட மும்மரமா நடந்துட்டு இருக்கு. ஆனா எலக்ட்ரிசிட்டியில கப்பல் ஒர்க் ஆகுமா? எலக்ட்ரிக் கப்பல் இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. 2015 ஆரம்பிக்கப்பட்ட நார்வேயோட MF எமேரே தான் முதல் எலக்ட்ரிக் ஃபெரி, அதாவது ஷார்ட் ரேஞ்ச் கப்பல்னு சொல்லலாம். இது 1 மெகாவாட் பேட்டரி சைஸ் கொண்ட 360 பேசஞ்சர்ஸையும் 120 வெஹிக்கிளையும் 6 கிலோமீட்டர் தூரம் வரை ஏற்றி செல்லக்கூடிய ஃபெரி. அதுக்கப்புறமா எல்என்னு சொல்லக்கூடிய டென்மார்க்கோட 4.3 மெகாவாட் பேட்டரி சைஸ் கொண்ட 198 பேசஞ்சர்ஸையும் 31 வெஹிக்கிள்ஸையும் தாங்கி 40 கிலோமீட்டர் வரை டிராவல் பண்ணக்கூடிய ஃபெரி. இதே போல யுஎஸ்ஏயோட மெய்ட் ஆஃப் த மிஸ்ட், சைனால கியூசே ஃபெரிஸ், நார்வேயோட யாராங்கிற கார்கோ ஷிப்னு நிறைய எலக்ட்ரிக் ஷிப்ஸ் இருக்கு. இருந்தாலும் எலக்ட்ரிக் ஷிப் உலகத்திலேயே மிகப்பெரிய திருப்பம் ஏற்பட்டது 2025 தான். அதுதான் 130 மீட்டர் நீளம் கொண்ட இந்த ராட்சத எலக்ட்ரிக் ஷிப் ஹல் 096.